வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 7வது ஜாதகம். நம்ம பார்த்தீங்கன்னா ஜாதகத்துக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இல்லை பார்க்க வர்றதுக்கு நம்ம ரூ. 200 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் தேவைப்படுறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. இல்லை நேரடியாக வந்தாலும் சரி, உங்களுக்காக பார்த்து கொள்ளப்படும். நம்ம இப்போ 7வது ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 13/11/1996 ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை. நீங்கள் பிறந்து 29 வருடங்களை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. வளர்பிற திருதியை திதியில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி அமையக்கூடிய அமைப்பு. நமக்கு சந்திராசிரமமாக யார் அமைவா அப்படின்னா மிதுன ராசி சந்திராசிரமமாக அமையுங்க. சரி, கேட்ட நட்சத்திரம் எந்தெந்த பெயர் நாமங்களுக்கு பொருந்தும் அப்படின்னா நோ, யா, இ, பூ இந்த பெயர் நாமங்களுக்கும் இந்த கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு 8ஆம் அதிபதி ராசி, 8ஆம் இடத்துக்கு உண்டான ராசின்னு கூட வச்சுக்கலாம். இது மர்மமான ராசி அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? தாம்பத்தியத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ராசின்னு எடுத்துக்கலாம். அங்கே சந்திரன் நீச்சமாகறதுனால மனக்குழப்பத்திலேயே எல்லாரும் இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பொருள் இழப்பு ஏற்படும், நாங்கள்லாம் ஏமாந்து போயிட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் விருச்சிக ராசிக்கு சொந்தக்காரங்க. இல்லைன்னா விருச்சிக ராசி சம்மந்தப்படக்கூடியவங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது கேட்ட நட்சத்திரங்கிறதுனால புதனோட சாரமாக அமையுங்க. புதனோட சாரம்னாவே ரெட்டத்தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அப்புறம் விருச்சிக ராசியில் அவங்களுக்கு பல யோசனை இருக்குது. அதில் என்றைக்குமே அவங்க எது செஞ்சாலும் ரெட்டையாகவே செய்வாங்க. ஒரு தொழில் பண்ணாலும் 2 தொழில் வச்சுருப்பாங்க. ஒரு சில பேத்துக்கு மனைவி கூட 2 மனைவி அமையக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திடலாம். சரிங்களா? அதனால் அந்த ரெட்டத்தன்மையோடு சேர்த்து கொடுக்கும். நல்ல வியாபாரத்துக்கு சொந்தக்காரங்க. சில சமயம் உங்கள்கிட்ட புத்திமதி எவனாவது கேட்டானா அவன் பொழைச்சிக்குவான். ஏன்னா அது புதனுக்கு உண்டானது, பொழைக்கக்கூடியதுக்கு உண்டானது, நல்ல புத்திமதி சொல்லக்கூடியது. இது எல்லாத்தையும் அது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சில சமயம் அம்மானால் பயன்பாடு இருக்காது. அம்மாவை விட்டு இல்லைன்னா தள்ளி வாழ வேண்டிய சூழ்நிலையும் மனக்குழப்பமும் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை சொல்லிட்டு, உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பரணி நட்சத்திரம் மேச ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசிலையுமே அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரி, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எடுத்தவனையுமே தசா புத்தி புதன் தான் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது தசை ஒரு 7 வருஷமும், இப்போதைக்கு சுக்கர தசை ஒரு 20 வருஷமும் உங்களுக்கு நடக்கும். இந்த சுக்கரனை பொறுத்தளவுக்கு யாருக்கு பாதகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது வேணும். நமக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய லக்னம் எது அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று தனுசு லக்னம், இன்னொன்று மீன லக்னங்க. இந்த தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு மீன லக்னத்துக்காரங்களுக்கு தான் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. எப்படி அப்படின்னா, ஒன்று கடன், இல்லைன்னா நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகிறது. தீரா கடனையும் தீராத நோயையும் இந்த தசாபுத்தி காலம் 20 வருஷம் அவங்க அனுபவிப்பாங்க. சுக்கர தசையை பொறுத்தளவுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவீங்களடா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த 2 லக்னத்துக்காரங்க பாதிப்பாங்க. மற்ற லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். லாபத்தையும் கொடுக்கும், வருமானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியாக வேறு பலன்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால், இதே ஒரு ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா குரு ஆட்சியில் நல்லா வலுவாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, தனுசு லக்னமாகவே இருந்தாலும் நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது. ஏன்னா அது ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பு. சில சமயம் மனைவியினால தான் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். முதல் தாரம் பாதிக்கப்படும். இல்லை பரிகாரம் செஞ்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதிப்புலேருந்து விலக்கு கொடுக்கும். சரி, நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரர். சரிங்களா? வண்டி வாகனம் வச்சுருந்தா நல்லது. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் அதுவும் அருமையாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்காந்துருக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கும். ஃபோன்னால் வேண்டாத பெண்களோட சகவாசம் தொடர்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வேண்டாத பேரை கெட்ட பேரை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, திருப்தி அடையாத மனைவி உங்களுக்கு வந்து அமைவா. ஒரு சில நேரம் மனைவி அரசு உத்தியோகத்தில் உட்காந்துருக்கக்கூடிய மனைவியும் அமையும். நீங்கள் நல்ல வியாபாரி தான். ஆனால் 30 வயசு வரைக்கும் நீங்கள் சொந்த தொழில் பார்க்கக்கூடாது. சொந்த தொழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நட்டத்தையும் ஞானத்தையும் மட்டும்தான் சந்திப்பீங்க. எதையும் அவசரப்பட்டு முதலீடு போட வேண்டாம். நீங்கள் அடுத்த மட்ட கை கட்டி அழுக்கு சட்டை போட்ட வரைக்கும் வெற்றி உங்களை வந்து சேரும். ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல புத்திசாலித்தனம்னு சொல்லிட்டேன். ஆசிரியராக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அருமையாக உண்டு. ஒரு சில பேத்துக்கு இடது கண் பாதிக்கப்படக்கூடியதோ செரிமான கோளாறு பிரச்சனையோ வரக்கூடிய அமைப்பு. அம்மா நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரங்க தான். ஆனாலும் அவங்களும் உடல்நல பாதிப்பில் இருக்கக்கூடிய அமைப்பை இது கொடுக்கும். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா ஃபோன்னால உங்களுக்கு கண்டிப்பாக சங்கடம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக நீங்கள் அரசு உத்தியோகத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல ஒரு ஆசிரியர் தன்மையும் உங்கள்கிட்ட இருக்குது. நிறைய தண்ணி குடிங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க. சில சமயம் ஃபைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். சரிங்களா? இதுவே கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் இருக்கா அப்படின்னா ஒரு 1.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சுப பலன்கள் வந்து சேரும். வீடு கட்டக்கூடியதோ கல்யாணம் பண்ணக்கூடியதோ அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல யோகம் இருந்தது. தாராளமாக அதை திருமணம் பண்ணியிருந்தால் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம்.
வேறு மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.